Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தை அடுத்த அஸ்தினாபுரம் மகேஸ்வரி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வரப்பிரசாதம். 60 வயதான இவர் கட்டட வேலை செய்து வருகிறார். இவருக்கு பிஸ்வாசம் என்ற மனைவி இருந்தார். 50 வயதான பிஸ்வாசமும் கட்டட வேலை செய்து வந்துள்ளார். பிஸ்வாசம் காலையில் வேலைக்கு சென்று மாலை நேரத்தில் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வருவாராம். கடந்த 2022ஆம் ஆண்டு ஒரு நாள் தாமதமாக இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்ததால் தம்பதிக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த வரப்பிரசாதம் மனைவி பிஸ்வாசம் உறங்கிக் கொண்டிருந்த போது கத்தியால் மனைவியின் கழுத்தை வெட்டியுள்ளார். பின்னர் தலையணையை முகத்தில் வைத்து அழுத்தி கொலை செய்துள்ளார். தொடர்ந்து இந்த தம்பதியின் மகள் ஆனந்தி கொடுத்த புகாரில் சிட்லப்பாக்கம் போலீசார் வரப்பிரசாதத்தை கைது செய்தனர். இந்த வழக்கு செங்கல்பட்டு மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி எழிலரசி குற்றவாளி வரப்பிரசாதத்துக்கு ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். தொடர்ந்து வரப்பிரசாதம் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.